ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த ஜெபத்துக்கு தான் நம்ம சரியான முக்கியத்துவம் கொடுக்காம இருப்போம். அந்த ஜெபத்திலே என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவதாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 4 காரியங்கள் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமே ஆனால் சப்ளிகேஷன் அல்லது பெட்டிஷன், 2வதாக பிரேயர், 3வதாக இன்டர்செசரி, 4வதாக தேங்க்ஸ் கிவிங். இந்த 4 காரியங்களை செலுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் புத்தி சொல்கிறார். சப்ளிகேஷன் பெட்டிஷன் என்று சொன்னால் இன்ஃபார்மிங் அவர் நீட் டு காட், நம்முடைய தேவைகளை தேவனிடத்திலே சொல்லுவது. பிரேயர் என்று சொன்னால் தேவனோடு கூட நீங்களும் நானும் கம்யூனிகேஷன் பண்ணுவது. அது மாத்திரமல்ல, தேவனையே சார்ந்து லீட் டு காட், தேவனை சார்ந்து தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, நம்மை தேவனிடத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுப்பது. சப்மிட் ourselves to will of God. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:39 சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமையானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. தேவனுடைய சித்தத்திற்கு உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுப்பது பிரேயர் என்று சொல்லி பார்த்தோம். இன்டர்செசரி பிரேயர்னா மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், யோபு பக்தன் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிற போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி. நம்முடைய சிறையிருப்பை, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய ப்ராப்ளம்ஸை கர்த்தர் மாற்ற வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். கடைசியாக தேங்க்ஸ் கிவிங். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சுகம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார். நீங்களும் நானும் தேவனிடத்திலே நன்றி சொல்ல எப்போதும் இருக்க வேண்டும். என்னை தனிப்பட்ட வகையிலே என்னை கேட்டால் இந்த ஆர்டரை கொஞ்சம் மாற்ற வேண்டும். முதலாவதாக தேவனை நம்முடைய பர்சனல் பிரேயர்ல முதலாவது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். ஏதோ பாடல்கள் மூலமாக மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய நாட்களிலே நம்முடைய காலங்களிலே செய்த காரியம், நமக்கு செய்த காரியம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்த காரியம், தேசத்திலே செய்த காரியங்களுக்காக நீங்களும் நானும் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதன் பிறகு நம்முடைய தேசத்திற்காக மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். 3வதாக நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக நம்முடைய தேவைகளை தேவனிடத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும். தேவனிடத்திலே நம்முடைய தேவைகளை செலுத்த வேண்டும் என்கின்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் தேவனுடைய செய்தியை சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மத்தேயு 7:7 வாசிக்க வேண்டாம். மத்தேயு 7:7 எல்லாருக்கும் தெரிஞ்சது. 7:7 அதன்படி கேளு, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லை. எந்த திருச்சபைக்கு போனாலும் முதல்ல போட்டிருப்பாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அதுக்கு அடுத்த 2 வசனம் முக்கியமான வசனம், அதை நம்ம மறந்துடுவோம். தொடர்ந்து வாசிப்போம்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உன் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்ப கிடைக்குமா? அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, என் நுகமா கடைசியாக என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அப்ப என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, அவருடைய பாரத்தை நாம எடுத்துக்கணும், நம்முடைய பாரத்தை தேவன் மீது கொடுத்து விட வேண்டும். அப்ப நம்முடைய தேவைகள், நம்முடைய வேண்டுதல்களை தேவன் செய்வார். இப்போ ஒரு கேள்வி, நமக்கு தேவைகள் 1000 இருக்கு இல்ல? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகள் கூடிக்கொண்டே தான் போதும், குறையிற மாதிரியே இல்லை. ஆனா தேவனுக்கு தேவை இருக்குமா? இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்த கர்த்தருக்கு தேவை இருக்கிறதா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தம் என்னன்னா, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமும் வாஞ்சையும் வேண்டுதலுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நுகத்தை, அவருடைய தேவையை, அவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன அதுல? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம் முதலாவது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளாக வர வேண்டும். பிற்பாடு இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த 2 வாஞ்சை, அவருடைய சித்தம் உங்களிலே, அவருடைய ராஜ்யம் உங்களிலே என்னிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் வாழுகிற இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் உருவாக்கப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? அந்த ராஜ்யத்தை உருவாக்குகிற அவருடைய நுகத்தை நீங்கள் எடுக்கும் போது, உங்களுடைய நுகத்தை அவர் என்ன செய்வாரு? ஈஸியா செஞ்சிருவாரு. அவருடைய சித்தம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய தேவைகளை தேவன் ஏற்றுக்கொள்வார். நுகம், நுகம் என்றால் எல்லாருக்கும் தெரியும். என்னது? மாடுகளுக்கு மேல வைக்கக்கூடிய ஒரு நுகம். அந்த நுகம் விழுந்துருச்சுன்னா அந்த நுகத்தை எடுக்கவே முடியாது. யாராவது ஒருவர் வந்து எடுத்தாதான் எடுக்க முடியும். மாடால எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. யாராவது ஒருவர் வந்து தான் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நுகத்தை, தேவனுடைய நுகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நுகத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி. பிரேயர் என்று சொன்னாலே ஒரு தேவ மனிதன் சொல்கிறாரு, எக்ஸ்சேஞ்ச் தி விஷஸா. தேவனுடைய தேவைகள், அவருடைய விருப்பங்களை நீங்கள் உங்களுடைய தேவைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய தேவைகளை தேவன் என்ன செய்வார்? அவர் எடுத்துக்கொள்வார். அப்ப உங்களுடைய தேவைகளை ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு ஒரு வழி என்னன்னா, அவருடைய சித்தத்தை உங்களுடைய சித்தமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தலைப்பிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகின்றேன். சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் வாவ். தேவன் பொருத்தினையின் பலன், பொருத்தினை செய்வதனுடைய பலன் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முன்னதாக நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தோம் கவர்னன்ட். எத்தனை கவர்னன்ட் இருக்கு வேதாகமத்தில்? 7, 9 இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த கவர்னன்ட் என்பது தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்வது, அல்லது நீங்களும் தேவனுமாக சேர்ந்து உடன்படிக்கை செய்வது. இந்த வாவ் என்பது என்னது? நீங்கள் தேவனிடத்திலே பொருத்தினை செய்வது. தேவனிடத்திலே ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்கள் பொருத்தினை செய்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த பொருத்தினைன்னு சொன்னாலே ஒரு டேஞ்சரான பகுதி இருக்குங்க. திருப்பதியில் என்ன பொருத்தினை செஞ்சுக்கிறாங்க? மொட்டை அடிக்கிறதுக்கு
அங்க மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் வந்துருச்சு. நம்ம போய் என்ன செய்வாங்க, நம்முடைய மக்கள் போய் மொட்டை அடிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, காலில் அடிபட்டுருச்சுன்னா கால் போல ஒரு வெள்ளியில ஒரு சின்ன பாகத்தை வச்சு எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கிறாங்க. குழந்தை பிறக்கலைன்னா குழந்தைய போல ஒரு ஒரு சொரூபத்தை உருவாக்கி தேவனிடத்துல செய்றாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, அந்நிய மனிதர்களிடத்திலிருந்து, புற ஜாதியாரிடத்திலிருந்து இந்த பழக்கங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே வந்தது. பொருத்தனை என்று சொல்லும் போது மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இது பொருத்தனை அல்ல. பொருத்தனைன்னா என்ன பொருத்தனை? தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? காலையில் எழுந்து நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அது தேவனுடைய சித்தமா? உங்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். காலையில் எழுந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்கலாம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல, இந்த காலத்துல போய் தேவனை குறித்து சொல்லும் போதே அவங்க என்ன செய்றாங்க? ரிஜெக்ட் பண்றாங்க. உங்களால முடிந்த வரைக்கும் அதை மற்றவர்களுக்கு சொல்லலாம். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். சுவிசேஷத்தை செய்வதற்கு, சொல்லுவதற்கு நீங்களும் நானும் உதவியாக இருக்க வேண்டாம். இப்படிப்பட்ட பொருத்தனை, தேவனுக்கு பிரியமான, விருப்பமான, சித்தமான பொருத்தனைகளை செய்வது பொருத்தனை. அது இல்லாமல் புறஜாதியார் செய்கிற பொருத்தனை பொருத்தனை அல்ல. அப்ப நீங்களும் நானும் பொருத்தனை செய்யும் போது தேவன் நம்முடைய பொருத்தனைகளை அங்கீகாரம் பண்ணுகிறார். அதுதான் வாவ் டு வாவ் மூமெண்ட். இல்ல, இப்ப என்ன பார்க்க போறோம்னா, பொருத்தனை என்றால் என்ன, வாவ், வாட் இஸ் வாவ் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து நிறைவை கொண்டு வருகிறது இந்த பொருத்தனை. மனிதர்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில, தேவனுக்கு காணிக்கை செலுத்த முடியாத சூழ்நிலையிலும் தேவனுக்கு பொருத்தனை செய்கின்ற போது தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அதுதான் வாவ், டேக் யூ ஃப்ரம் தி நத்திங் டு சம்திங். இரண்டாவதாக, வாவ் இஸ் a faith declaration, faith promise. நீங்களும் நானும் அதை ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, faith brings future to present. எதிர்காலத்தை நிகழ்காலமாக மாற்றக்கூடியது இந்த பொருத்தனை. அது மாத்திரம் அல்ல, அது ஒரு கிரெடிட் லைன் பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் பெய்ட் ஆஃப் லேட்டர். பிற்பாடு செய்யக்கூடியதை முன்னாகவே செய்யக்கூடியது. இங்க கிரெடிட் கார்டு இல்லாத ஆட்கள் இருக்குமா? இந்த காலத்துல கிரெடிட் கார்டு இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படி அந்த கிரெடிட் கார்டு, நீ தேவனுடைய சமூகத்தில் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம் நீங்களும் நானும் இந்த பொருத்தனை செய்யும் போது. இந்த பொருத்தனை என்று சொல்லும் போது லேவியராகமத்தில் 2 வாசகங்கள், 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும். பொருத்தனை, பொருத்தனையின் பலி, உற்சாகத்தின் பலி. உற்சாகம் எப்போ வரும்? நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வரும், இல்லையா? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே உற்சாகம் வரும். அப்ப பொருத்தனை பலி, உற்சாக பலி என்று 2 காரியங்களையும் சேர்ந்து சேர்ந்து வரும். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் சில பொருத்தனைகளை நீங்களும் நானும் செய்யும் போது பொருத்தனைகளை தேவன் அங்கீகரித்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதை தான் நம்ம படித்தோம். யாராவது வாசிப்போம். ஆதியாகமம் 28:22 வசனம். பொருத்தனை பண்ணி நான் இப்ப தசம பாகத்தை விட்டுருவோம். ஏன்னா தசம பாகம் புதிய ஏற்பாட்டின் கட்டளை அல்ல. அவர் சொன்னாரு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தசம பாகம் செஞ்சு எல்லா பாசஸ் என்ன செஞ்சாங்க? சார்ட்டர்ட் ஃபிளைட் வாங்கிட்டாங்க. ஸோ தசம பாகம் என்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு பிரியமானது எதுனா, தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுக்காக சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும், தேவனுடைய ராஜ்யம்
உங்களிலே என்னிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66:14. சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம். என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உனக்கு செய்வேன். எப்ப வருமா? என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து. கஷ்டமான சூழ்நிலைகள், வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளிலே பொருத்தனை செய்து அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வேதாகமத்தில் அந்த பொருத்தனை செய்த ஒரு மனிதரை குறித்து நம்ம பார்க்க போறோம். யாக்கோபு இல்லை, அதுதான் வேத பாடமாக படித்தோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் அவர் ஒரு பொருத்தனை செய்கிறார். இப்போ இந்த பேக்ரவுண்டை பார்க்க போறோம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். யாக்கோபுனுடைய வாழ்விலே நடந்த காரியங்கள் என்ன, அவன் பொருத்தனை செய்ததனுடைய பலன் என்ன என்று சொல்லி. இஸ்ரவேல் மக்களுக்கு 3 முற்பிதாக்கள். யார் யாரு? கரெக்ட், சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். யார் யாரு? ஆபிரகாம், அடுத்தது ஈசாக்கு, மூன்றாவது யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பெயர்கள் முற்பிதாக்கலாம். இந்த 3 பெயர்களை அவர்கள் எங்க போனாலும் விட மாட்டாங்க. எங்களுடைய முற்பிதாக்கள் யார் என்று சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி. இதுல ஆபிரகாம் மகன் யாரு? ஈசாக். ஈசாக்குடைய மகன் யாரு? யாக்கோபு. எத்தனை மகன்கள் இருந்தாங்க அவருக்கு? 2 மகன்கள். முதல் மகன் கரெக்ட் ஏசா, யாக்கோபு. முதல் மகன் பேரு ஏசா, 2வது மகன் பேரு யாக்கோபு. வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது, இந்த பிள்ளைகள் யாரு? ஏசாவும் யாக்கோபும் பெரியவரான போது, ஏசா வேட்டையில் வல்லவனும், ஏசா வேட்டையாடுவதிலே வல்லவனும், வன சஞ்சாரியுமாய் இருந்தான். வன சஞ்சாரி அப்படின்னா என்னது? எங்க இருப்பான்? காடுகளிலே வாசம் செய்கிறவனாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். யாக்கோபு எப்படி இருந்தானா? குணசாலியும் கூடாரவாசி. கூடாரவாசினா என்ன? வீட்டிலேயே இருக்கிறவன், வெளியே எங்கேயும் போக மாட்டான். அவன் யாரு? கடைசி பிள்ளை. கடைசி பிள்ளை யாரு? செல்ல பிள்ளை. யாருக்கு? அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி செல்ல பிள்ளை. அதனால அவன் எங்க போனானா? வீட்டிலேயே கூடாரத்திலே இருப்பாங்க. ஆனா பெரியவன் எப்படி எங்க போயிட்டான்? காட்டுக்கு போவான், வேட்டையாடுவான், எல்லா காரியங்களும் செய்வான். இப்படி 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஈசாக்கு யாரை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை அவனுக்கு? ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு பிரியம். ரெபக்காளுக்கு இளைய மகனை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு இளைய மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். அப்பா நினைக்கிறாரு மூத்தவனை ஆசீர்வதிக்கணும்னு, அம்மா நினைக்கிறாங்க இளையவனை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய சித்தமும் என்னவா இருக்கு? இளையவனை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப ரெபெக்காள் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்னா முட்டுக்கட்டை. பெண்கள் வீட்டில் முட்டுக்கட்டை போடுவாங்க தெரியுமா? வாங்குன்னு சொன்னோன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் வாங்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் சமயத்தில் சொல்லுவாங்க வாங்கலாம், ஆனா இப்ப இல்லை, அப்புறமா இல்லை, முட்டுக்கட்டை போடுவாங்க. அப்படி ரெபேக்காள் என்கின்ற பேருக்கு முட்டுக்கட்டை போடுறான். ஆனா அந்த அம்மா முட்டுக்கட்டை போட்டதுலயும் யாருடைய சித்தம் நிறைவேறுச்சு? தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுது. தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் பெண்கள் என்ன செய்யணும்? முட்டுக்கட்டை போடுறவங்களா இருக்கணும். அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்ய, அப்பதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆண்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யறதை காட்டிலும் எந்த சித்தத்தை செய்ய விரும்புவாங்க? தங்களுடைய சித்தத்தை. ஈசாக்குனுடைய சித்தம் என்னது? ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப ஆதாம் ஏவாளை கூட சொல்லுவீங்க, ஏவாள் செஞ்சதும் அது தேவனுடைய சித்தம் படிதான் நடந்துச்சு. அப்ப
ரெபேக்காள் என்ன நினைக்கிறார்? சின்னவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏசா என்ன வனவாசியா இருந்தான், வனாந்தரத்தில் போய் வேட்டையாடி கொண்டிருப்பான். அவன் வரும்போது ஏசா என்ன செஞ்சானா, ஒரு சிவப்பு நிறமான ஒரு கூழ், அந்த கூழுக்கு பேரு ஏதோன், ஏதோன் என்கின்ற கூழ் செஞ்சுட்டு இருந்தானா. வந்த உடனே அவன் என்ன கேட்டான்? இந்த கூழை எனக்கு கொடுன்னு கேட்டான். இவன் அதுக்கு என்ன பதில் கேட்டான்? உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை, ஷினாயும், ஷினாயும் என்று சொல்லி பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம், அந்த புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடு, நானே மறிக்க போறேன், இதுல புத்திர சுவிகாரத்தை நான் வச்சுட்டு என்ன பண்றது, நீ வேணா வச்சுக்கோ, முதல்ல எனக்கு என்ன கொடு, கூழை கொடு. அந்த கூழ் என்ன கலரு? சிவப்பு நிறம். சிவப்பு என்பதற்கு ஏதோம் அப்படின்னு தான் அர்த்தம், சிவப்பு. அவனுடைய சந்ததியின் பேர் என்ன? ஏசாவின் சந்ததி பேர் என்ன? ஏதோமியர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெட் கூழ்காரங்க. அந்த கூழே அவங்களுக்கு பேராக மாறிவிட்டது, ஏதோமியர்கள் என்று சொல்லி. அப்ப அந்த கூழை கொடுத்து அவன் என்ன வாங்கிட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். இப்ப ரெண்டாவது அப்பா சொல்றாரு 27ஆம் அதிகாரத்துல, வாசிக்க வேண்டாம், 27ஆம் அதிகாரத்துல, என்னுடைய கண் மங்களாய் விட்டது, நான் என்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு செய்யாம தன்னுடைய சுய சித்தத்தை செய்ய விரும்புகிறார். இவரும் முற்பிதாக்களில் ஒருவர் இல்லை, ஏசாவும் முற்பிதாக்களிலே ஒருவர் தான். ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்ய அவருக்கு வாஞ்சை இல்லை. அவருக்கு யாருடைய சித்தத்தை செய்ய வாஞ்சை? அவருடைய சுய சித்தத்தை செய்ய வாஞ்சை. அதனாலதான் ஆதி ஆகமத்தில் பார்த்தா 12ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 28 இருந்து யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 அதிகாரம் தான் ஈசாக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவ்வளவுதான் வாழ்ந்தார் அவர். தேவனுடைய சித்தத்தை செய்ய அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா அம்மா என்ன செஞ்சாங்க? ரெபேக்கா அம்மா என்ன செஞ்சாங்க? இளையவனை கூப்பிட்டு, ஏசாவை போல நீ என்ன செய்யணும், ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி. அப்பயும் யாக்கோப்புக்கு பயம், விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன செய்வாரு, அப்பா சாபம் சபித்து போடுவாருன்னு பயம். ஆனா ரெபேக்கா அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல, அந்த சாபம் வந்தா அதை நான் எடுத்துக்கிறேன், நீ போய் செய், நான் சொன்னதை துரிதமாய் செய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வந்தோடனே ஏசா வர்ற மறுபடியும் வந்தோடனே இந்த ஆசீர்வாதம் எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னா ஏசாவுக்கு என்ன வந்துச்சு? ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவத்தின் உச்சத்தில் என்ன சொன்னா? 27:41 வாசிப்போமா? ஆதியாகமம் 27:41. எப்ப கொன்று போடுவானா? உடனே கொல்ல மாட்டான். எப்ப கொல்லுவான்? ஈசாக்கு மரிப்பார், அப்ப துக்கம் கொண்டாடுவோம்ல, அப்ப பாத்துக்கிறேன். ஏன்னா அப்பா மேல அவனுக்கு என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. அதனால சொல்றான், அப்பா இருக்கிற வரைக்கும் இதை செய்ய முடியாது, ஏன்னா அப்பா சபிச்சிருவாரு. அப்பா மேல மரியாதையும் பயமும் இருக்கு. அப்பா செத்ததுக்கு அப்புறம் இவனை நான் என்ன செய்வேன்? கொண்டு போடுவேன். இந்த செய்தி யார்கிட்ட வந்துச்சு? ரெபேக்காள்கிட்ட வந்துச்சு. ஈசாக்கிட்ட போச்சான்னா ஈசாக்கிட்ட போல, ஈசாக்கு தெரியவே தெரியாது. ரெபேக்காட்ட போனா ரெபேக்கா என்ன சொல்றாங்க? இனிமேல் நீங்க இருக்க வேண்டாம், நீ என்ன செய்ய, உன்னுடைய மாமன் வீட்டுக்கு போயிரு, அங்க போய் தங்கியிரு, நான் எப்ப அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் உன்னை என்ன செய்வேன்? கூட்டிக் கொள்வேன். 45 வாசிங்க. 45. என்ன செய்வான்? அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நான் உன்னை இந்த கோபம்லாம் தணிந்த உடனே உன்னை கூப்பிட்டு கொள்வேன். கூப்பிட்டாங்களா? எத்தனை வருஷம் போச்சு? 7 7 7 21 20 வருஷம் போச்சு. அம்மா என்னைக்காவது ஒரு நாள் அவனை நினைச்சு கூப்பிட்டுருக்கலாம்ல? கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. மறந்துட்டாங்க. இப்படி ஒரு பையன் இருந்ததே அவங்க மறந்துட்டாங்க. இப்ப அப்பா கிட்ட சொல்றாங்க, நடைபெற வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும்? ஈசா கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஈசா கிட்ட போய் சொல்றாங்க,
இவனை நீங்க என்ன செய்யுங்க, எங்க அனுப்பி விடுங்க, என்னுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அவருடைய வீடு எங்க இருக்கு? 1வது வசனம் வாசிப்போமா? 28:1, 1, 2, 3 வாசிப்போம். எந்த இடம்? பதான் ஆராம். பதான் என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னா, யோக், நுகம் அல்லது நுகத்தடியின் இடம், நுகத்தடியின் குல், அண்டர் தி யோக். இந்த இடம் என்ன இடம்? ஒரு நுகத்தடியான ஒரு இடத்திற்கு இப்ப அப்பா என்ன செய்யறாரு? மகனை அனுப்பி விடுறாரு. எதுக்கு அனுப்புறாரு? தொடர்ந்து வாசிப்போம். போதும், பெண் கொல்ல அனுப்புறாரு. இவருக்கு பெண்ணாக யார் அனுப்பிச்சாரு? ஆபிரகாம், எலியேசர் அனுப்பிச்சாரு. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? யார் அனுப்பிச்சிருக்கணும்? ஒண்ணு எலியேசர் அனுப்பிச்சிருக்கணும், இல்ல எலியேசர் இறந்திருந்தா எலியேசருடைய பையனையாவது அனுப்பிச்சிருக்கணும். இவர் அனுப்பிச்சாரா? இவரே சொல்றாரு, நீயே போயிரு. எங்க போ சொல்றாரு? பதானாராமுக்கு போ என்று சொல்லி. பதானாராம் என்பது நுகத்தடியின் இடத்துக்கு இப்ப யாக்கோபு செல்கிறார். நுகத்தடியின் இடத்திற்கு அவர் போறார். அவங்க அப்பா ஆபிரகாம் சொல்றாரு எலியேசர்ட்ட, வாசிப்போமா? 24:10, 24:8 நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வசனம். அனுப்புவார். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு முந்தின வசனம் சொல்றாரு, நீ ஈசாக் கூட்டி போக அமல் இரு, எச்சரிக்கையா இரு. யார கூட்டிட்டு போயிடாத? ஈசாக்க மட்டும் நீ கூட்டிட்டு போகாத, எச்சரிக்கையா இருன்னு சொல்லி அவரை அனுப்பவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் 16ஆம் என்ன இடம்? நுகத்தின் அடி, நுகத்தின் கீழாக இருக்கக்கூடிய இடத்துக்கு ஈசாக்க அனுப்பவே கடைசி வரைக்கும். நீ அங்க போவே கூடாதுன்னு இங்கேயே வச்சிருந்தாரு. ஆனா யாக்கோபு என்ன செய்யறாரு? அவர் பையனை அந்த இடத்துக்கு போன்னு சொல்றாரு. 10வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 24:10. போதும். எத்தனை ஒட்டகம் எடுத்துட்டு போனாரா? 10 ஒட்டகம். யாக்கோபுக்கு எத்தனை ஒட்டகம் கொடுத்தாரு? ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு 10 வேண்டாம், அல்லது ஒரு 5ஆவது கொடுத்துருக்கலாம்ல. சரி, 5 கூட வேண்டாம், 2 ஒட்டகம், கொஞ்சம் ஆட்கள். இவருக்கு என்ன குறைவா இருந்துச்சு? கர்த்தர் எத்தனை மடங்கு இவரை ஆசீர்வதித்தாரு? 100 மடங்கு ஆசீர்வதித்தாரு. இவர் அனுப்பியிருக்கலாம்ல. அல்லது 2 ஒட்டகம், ஒரு ஒட்டகத்தில் நீ உட்காந்துக்கோ, இன்னொரு ஒட்டகத்துல சாப்பாடும் தண்ணியும் வச்சுக்கோன்னு சொல்லி 2 ஒட்டகமாவது கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்தாரா? கொடுக்கல. அந்த காலத்துல ஒட்டகங்கிறது ஃபெராரி கார் மாதிரி, ஒரு ஃபெராரி கார். பொண்ணு பார்க்கறதுக்கே ஆபிரகாம் எத்தனை அனுப்பிச்சாரு? 10 ஃபெராரி கார் அமைச்சிருக்கிறார். இவர் என்ன செஞ்சாரு? நடந்து போ அப்படின்ட்டார். வெறுமையாக அனுப்பப்பட்டார். அந்த அம்மா, ரெபேக்கால் அம்மா என்ன செஞ்சாங்களா? சாப்பாடு கூட கொடுக்கல. ஒன்னே ஒன்று காரியம் மட்டும் அந்த அம்மா செஞ்சாங்க. ஒரு விளக்க கையில கொடுத்தாங்க. ஒரு விளக்க கையில கொடுத்து, வழியில ராத்திரியில பத்திரமா இதை விளக்க ஏத்திட்டு பக்கத்துல படுத்துக்கோ, காலையில் எழுந்திரிச்சோன்னா விளக்க அமிச்சிட்டு என்ன செய், நடந்து போ அப்படின்னு அந்த அம்மா விளக்கு தான் கொடுத்தாங்களாம், சாப்பாடும் கொடுக்கல. அதுதான் 22 நினைக்கிறேன். வாசிப்போமா? 20வது வசனம் வாசிப்போம். நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து. அப்பனா என்ன அர்த்தம்? யாக்கோபுக்கு 2மே இல்லை. என்ன இல்லை? உண்ண உணவும் இல்லை, உடுக்க உடையும் இல்லை. ஒரு ஒட்டகத்தில் வச்சு கொடுத்துருக்கலாம்ல 10 நாள். எவ்வளவு ஜர்னின்னா, இவங்க வாழ்ந்த இடம் என்னது? பெயர்சபா. பெயர்சபால இருந்து பாதான் ஆராமுக்கு 770 கிலோமீட்டர். ஸ்டாக்ஹோம்ல இருந்து எது வரைக்கும்? ஆலிஸ்லுண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் 770 கிலோமீட்டர். சுமாராக ஒரு மனிதன் 70 கிலோமீட்டர் நடக்க முடியுமா ஒரு நாள்ல?
காலையில் ஆரம்பித்தா அதிகாலையில் சாயங்காலத்துக்குள்ளே 70 கிலோமீட்டர் நடக்க முடியும். 70 கிலோமீட்டருக்கு அப்புறம் நைட் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் போகணும். அப்போ எத்தனை நாள் நடக்கணும்? 11 நாள் நடக்கணும். அதில் இடையில 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் என்னது 15 நாள் ஆயிரும். 15 நாள் போக வேண்டிய இடத்துக்கு 15 நாளைக்கு சாப்பாடு இல்லை, பிரெட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கலாமா? ஒன்றுமே கொடுக்கல, சாப்பாடும் கொடுக்கல, ட்ரெஸ்ஸும் கொடுக்கல, அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஈசாக்கு சாதாரணப்பட்ட ஆளா? அவர் ஒரு பிரபு, அவர் ஒரு பெரிய செல்வந்தன். எப்படிப்பட்ட செல்வந்தன்? பெரிய செல்வந்தன். 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனா தன்னுடைய மகனுக்கு எதுவுமே கொடுக்கல. அதனாலதான் இஸ்ரவேல் மக்கள் சொல்லுவாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதத்தை, 3ல யாக்கோபின் ஆசீர்வாதத்தை மிகவும் உயர்வா சொல்லுவாங்க. ஏன்னா யாக்கோப கர்த்தர் அவ்விதமா ஆசீர்வதித்தாராம். எப்படி ஆசீர்வதித்தான்னு பார்ப்போம். ஆபிரகாம் எந்த ஊர்ல இருந்து வந்தான்? ஊர் என்கின்ற கல்தேய பட்டணத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்தான். எப்படி வந்தார்னு பார்ப்போம். ஆதியாகமம் 12:5 நினைக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். சம்பத்து எல்லாவற்றையும் என்ன கொண்டு வந்தானா? அங்கிருந்து சம்பத்து, அவனுடைய சொத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்துட்டான். எங்க கொண்டு வந்துறான்? கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக பண்ணினார். அவர் யாரு? மில்லியனர் இல்ல, நம்முடைய பாஷையில சொல்லணும்னா அவர் யாரு? மில்லியனர். இப்ப ஈசாக்கு எப்படிப்பட்டவன் பார்ப்போமா? ஆதியாகமம் 25:5 வாசிப்போம். ஆதியாகமம் 25. தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். தனக்கு உண்டான யாவையும் யார்கிட்ட கொடுத்துட்டான்? கேத்துராளுடைய பையனுக்கு கூட கொடுக்கல. யாரு கொடுத்தான்? ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் எத்தனை மடங்கு ஆசீர்வித்தார்? 100 மடங்கு ஆசீர்வித்தார். இப்ப ஈசாக்கு யாரு? பில்லியனர். அவர் மில்லியனர், இவரு பில்லியனர். யாக்கோபு எப்படி போனாரு? 32:10. ஆதியாகமம் 32:10 வாசிப்போமே. எப்படி போனாருன்னு பார்ப்போம். வெறும் கையா போனார். ஆதியாகமம் 32:10. போதும். என்ன போனாரா? கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனாராம். அப்ப அவர்கிட்ட எவ்வளவு போச்சு? ஆபிரகாம் தனக்கு உண்டானவற்றை யார்கிட்ட கொடுத்தாரு? ஈசாக்கிட்ட கொடுத்தாரு. ஈசாக்கு யாக்கோபுக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு கோல் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். இப்ப எதை கடக்கணும்? யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடப்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும், அவ்வளவு ஃபோர்ஸா வாட்டர் வரும். அதை எப்படி கறப்பாங்கன்னா, ஒரு 20 பேர் இப்படி கரையோரமா நின்றுட்டு கை பிடிச்சுக்குவாங்களாம். பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா இறங்கணும். அப்படி போய் அந்த கரைக்கு போயிடுவாங்க. 20 பேர் நின்னாங்கன்னா அந்த கரையை தாண்டிடலாம். தாண்டின உடனே இங்கிருந்து ஒவ்வொருத்தரா விட்டு போகணுமா. தனியா போறது சாத்தியமே இல்லை. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 20-30 பேர் சேர்ந்தாதான் அதை கடக்கவே முடியும். அவ்வளவு ஃபோர்ஸா வருமா. இவர் எதை கொண்டு கடந்தாரு? கோலும் தடியும் இல்ல. யோர்தான் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா டெத். இப்ப எதை கடந்து போறாரு? சாவை கடந்து போறாரு. நாமும் சாவை கட்டையினாலே, கட்டை மிதக்கும் போது அதை பிடிச்சிட்டே நடந்து போனாராம். ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நீங்களும் நானும் சாவை, சிலுவை என்கின்ற மரத்தை பிடித்து கொண்டு கடந்து செல்கிறோம். அதான் ஆவிக்குரிய அர்த்தம். இப்ப அவர் கடந்து போனாராம். எப்படி போனாரா? வெறும் கையாய், ஒரு கோலும் கையுமாக. இது 2 தான். ஒரு கையில பேலன்ஸ் பண்ணிக்கணும், ஒரு கைய கோல் மிதக்கும். அப்படியே கடந்து போனாராம். அவர் கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் அவரை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், ஆதியாகமம் 49:26 வாசிப்போம். ஆதியாகமம் யோசேப்பு கிட்ட அவர் சொல்றார், கடைசியா சொல்றாரு, உன்னுடைய தகப்பன் யாரு?
யாக்கோபாகிய என்னுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேற்பட்டதாய் இருந்தது. போதும். எப்படி இருந்துச்சா? இவருடைய பிதாக்கள் யாரு? ஆபிரகாமும் ஈசாக்கை காட்டிலும் இவருடைய சம்பத்தியம் எவ்வளவு பெருசா இருந்துச்சான்? பெருசா இருந்துச்சான். அப்ப இவர் யாரு? ட்ரில்லியனர். ஆபிரகாம் யாரு? மில்லியனரு. ஈசாக்கு பில்லியனர். இவர் யாரு? ட்ரில்லியனர். அதனால இஸ்ரவேல் மக்கள் சொல்லுவாங்களா, யாக்கோபின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி. இப்ப என்ன செய்யறாரு? 770 கிலோமீட்டர் நடக்கணும். இப்ப எங்க வந்துட்டாரு? 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல லூஸ் என்கின்ற இடம். லூஸ் என்கின்ற இடம் என்னன்னா 70 கிலோமீட்டர். ஒரு நாள் ஜர்னி. காலையில ஆரம்பிச்சாரு, சாயங்காலம் வந்து சேர்ந்துட்டாரு. 70 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இப்ப இறங்கிட்டாரு. இறங்கணுன்னே கேட்கிறாரு கடவுள்கிட்ட. என்ன கேட்கிறாரு? 22ல எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தாரும். அப்ப ரெண்டுமே இவர்கிட்ட இல்ல. 10 நாளுக்கான பிரயாணத்துக்கு இவர் எதுவுமே பேக் பண்ணல. பேக் பண்ணதில்ல. மிச்சதெல்லாம் பேக் பண்ணிட்டு எப்படி நம்ம முக்கியமான காரியத்தை பேக் பண்ணாம வருவோமோ அந்த மாதிரி வந்திருக்கிறாரு இவர். போஞ்சினாரு, கிளம்பிட்டார். அம்மா என்ன கொடுத்தாங்க? ஒரு விளக்கு மட்டும் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? ராத்திரியில விளக்கை ஏத்திட்டு படுத்துக்கோன்னு சொல்லி. அதையும் என்ன செஞ்சாரு? கல்லுல ஊத்தி என்ன செஞ்சிட்டாரு? பெத்தேல் பேரிட்டார். இருந்த எண்ணெயும் போச்சு. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்து அவரை தேவன் உயர்த்தினார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். அந்த வாக்குத்தத்தத்தினாலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார் எதற்காக என்று சொன்னால், உன் பிதாவுக்கு நான் இட்ட ஆணையின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி. யாக்கோபை ஆசீர்வதித்தார் எதனால? 28, 22ல பார்த்தோமே, ஒரு பொருத்தனை, ஒரே ஒரு பொருத்தனை செஞ்சான். அந்த பொருத்தனையின் நிமித்தம் அவனை அவனுடைய முற்பிதாக்களுக்கு மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். பல நேரங்களில் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் கரெக்டான பொருத்தனை செய்யணும். முடிய கொடுக்குறேன்னு மட்டும் வேண்டிடாதீங்க. கரெக்டான பொருத்தனை. என்ன பொருத்தனைன்னா, தேவனுக்காக, தேவனுடைய சித்தம் என்னிலே நிறைவேற, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக ஸ்தாபிக்கப்பட நான் காரியங்களை செய்வேன். தேவனுடைய சித்தம் இந்த உலகத்திலே வர வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய சித்தத்திற்காக நான் பொருத்தனை செய்வேன். தேவனுடைய அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்திற்காக நான் பொருத்தனை செய்வேன் என்று சொல்லி, அந்த காரியங்களுக்காக நீங்களும் நானும் பொருத்தனை செய்யும் போது பொருத்தனைகளை தேவன் அங்கீகரித்து உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். போகும்போது எப்படி போறாரு? பயத்தினால போறாரு. என்ன கேட்கிறாரு? போகிற வழியிலே என்னை காத்து கொள்ளும். எங்க போறாரு? லாபான் வீட்டு. அவர் என்ன நினைச்சிருக்காரு? இங்க இருந்து அங்க போயிட்டுன்னா போதும், எப்படியும் 770 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுன்னா யார் பார்த்துக்குவா? மாமா பார்த்துக்குவாரு. யார் மாமா? என்ன மாமா? தாய் மாமா. அவர் என்ன மாமாவா இருந்தாரு? லாபான் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? வெள்ளந்தியான மனசு உள்ளவனா. எப்படிப்பட்டவன்? வெள்ளந்தியான மனசு, ஒயிட் ஹார்ட். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு அர்த்தம் என்னன்னா பிரிட்டில். அவன் மனம் இறங்கிடுவானா. யாராவது ஒன்று சொன்னா என்ன செஞ்சிருவானா? மனம் இறங்கி அப்படி சில பேர்லாம் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க பேசினாலே போதும், காதுல தேன் உழுகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷனா. பேரு ஆக்சுவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? 37 ஆதியாகவும் 37:7 வாசிப்போம். முப்பத்தி 31:7. எத்தனை முறை மாத்தினாரா யாக்கோபு சம்பளத்தை? 10 முறை. இவர் போறாரு, போய் கல்யாணம் பண்ணலான்னு போறாரு.
போனோன்னா அவன் யாரை பார்க்குறாரு? ராகேலை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி அவர் கேட்டால் இவர் என்ன சொன்னார்? 7 வருஷம் வேலை செய். எப்படி நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும். செஞ்சு முடிச்சோன்னா நீ வந்து என்கிட்ட அந்த பணத்தை, நம்ம ஊர் மாதிரி பெண்ணுக்கு காசு கொடுத்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க யூதர்கள். பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நம்ம தான் என்ன செய்யணும்? காசு கொடுத்து பெண்ணை கட்டிட்டு வரணும். பெண்கள் நினைக்கிறாங்க அங்கே பிறந்திருக்கலாம், ஆண்கள் நினைக்கிறாங்க நல்லதை போச்சு அங்கே பிறக்கலன்னு. முதல்ல சம்பாரிச்சு அவனுடைய ஸ்டேட்டஸை முதல்ல கொண்டு வரணும். வீடு கட்டி அவனுடைய வருமானத்தை பெருக்கி கொண்டு, அது மாத்திரம் இல்லை, அவளுடைய தகப்பனுக்கு காசை கொடுத்து இவளை கூட்டிட்டு வரணும். எப்படியும் இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். எப்படியும் வெளியில தான் வேலை செய்வேன். அதனால லாபம் என்ன சொன்னா, பேசாம என்கிட்டயே வேலை செஞ்சிரு, உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், அந்த சம்பளத்தை வச்சுட்டு என் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும். அது முதல் தடவை 7 வருஷத்தை என்ன செஞ்சிட்டாரு? ஏமாத்திட்டாரு லேயால கொடுத்து. 2வது 7 வருஷத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ராகேல கொடுத்தாரு. இவரு ஏமாத்திட்டாரு. இவங்க 2 பேர்த்த மட்டும், இவரை மட்டும், யாக்கோபை மட்டும் ஏமாத்தினா பரவாயில்ல, அவர் யாரையும் ஏமாத்தி இருக்கிறாராம். 31:15 வாசிங்க. அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? இந்த 2 பேரும் சொல்றாங்க, லேயாலும் சொல்றாங்க, ராகேலும் சொல்றாங்க, அவராலே நாங்கள் அந்நியம் என்று எண்ணப்படவில்லையா? தொடர்ந்து வாசிப்போம். அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலை போட்டு கொண்டார். இவங்க 2 பேர்த்தையும் காமிச்சு யாரை மட்டும் ஏமாத்தல? யாக்கோபை மட்டும் ஏமாத்தல, நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறாரு போல் இருக்கு. காசை கொண்டு வான்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த காசை யார்கிட்ட கொடுக்கணும்னா பெண்கள்கிட்ட கொடுக்கணும். இவர் என்ன செய்யறா? அதையும் என்ன செஞ்சாரு? வாயில போட்டாரு. இவர் பேர் என்னது? லாபான். லாபான்னா என்ன அர்த்தம்? வெள்ளந்தி மனசு. லாபான்னா என்னது? பிரிட்டில் உடைஞ்சு போற மனசு. எப்படிப்பட்ட ஆளு? எங்க தப்பிச்சு எங்க வந்து மாட்டிக்கிட்டாரு யாக்கோபு? மாமனார்ட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு. நுகத்தின் அடியிலே யாக்கோபை தேவன் தேர்ந்தெடுத்தார். அந்த இடத்துல இருந்து தேவன் அவரை உயர்த்தினார். அங்கிருந்து இப்ப 21 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அவர் என்ன செய்யறாரு? மீண்டுமாக எங்க பிரயாணப்பட்டு வர்றாரு? கானானை நோக்கி, இஸ்ரவேலை நோக்கி பிரயாணப்பட்டு வருகிறார். அப்ப லாபான் பின்னாடியே வர்றாரு. வந்து என்ன சொல்றாரு? ஏன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்ட? அதுலயும் ராகேல் அம்மா என்ன எடுத்துட்டு வந்துருச்சு? கர்த்தர் யாக்கோபை இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாரு. இந்த ராகேலுக்கு என்ன எண்ணம்? யார் மேல நம்பிக்கை? இந்த சொரூபத்து மேல. அப்பா கிட்ட இருக்கிற சொரூபத்தினாலதான் அப்பா ஐஸ்வர்யனா இருக்காரு. போகும்போது இதையும் தூக்கிட்டு வந்துருவோம். பிரயாணம் எப்படிப்பட்ட பிரயாணம்? யாக்கோபின் பிரயாணம் விசுவாச பிரயாணம். எங்க இருந்து? பதான்ராம் நுகத்தின் அடியில் இருந்து இஸ்ரவேலை நோக்கி, கானானை நோக்கி விசுவாச பிரயாணம். கூட வரக்கூடிய ராகேலுக்கு என்ன இருந்துச்சு? சொரூபத்தை தூக்கிட்டு வந்துட்டான். அவ விசுவாசித்தது யார? அந்த சொரூபத்தை. அதனாலதான் அவளால் கானான் தேசத்தில் பிரவேசித்தோம். கானான் தேசத்தை அவள் வாழ முடியவில்லை. எங்க எது வரைக்கும் வந்தா? பெத்லெகேமுக்குள்ள வரல, பெத்லெகேமுக்கு வெளியிலேயே அவள் பெஞ்சமினை பெற்றுவிட்டு மரித்து போனாள். அநேக நேரங்கள்ல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில விசுவாச பிரயாணம் எங்க? கானானை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா கையில என்ன வச்சிருக்கோம்? உலகத்தாருடைய சொரூபங்களை வைத்திருக்கிறோம். அப்படி வச்சிருந்தா கானானுக்கு போற வரைக்கும் முடியும். ஆனா கானானிலே நீங்களும் நானும் வாழ முடியாது. கானானிலே வாழ வேண்டுமேயானால் யாக்கோபை போல விசுவாசியாய் இருக்க வேண்டும். விசுவாச பிரயாணத்தை நீங்களும் நானும் பிரயாணிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். போகும்போது எப்படி போனாரா? ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 28:11 வாசிப்போம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து. சூரியன் அஸ்தமிக்கிற இடத்துக்கு வந்தாராம். எப்படி வந்தாராம்? சூரியன் அஸ்தமிக்கும் போது. ஆனா போகும்போது பார்ப்போம்,
32 31 வாசிப்போம். 32 31. அவன் உதயம் ஆயிற்று. சூரியன் அங்க என்னாச்சு? அஸ்தமம் ஆயிற்று. இங்க என்னாச்சு? உதயமாய் சூரியன் உதயம் ஆயிற்று. அப்ப அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்பட்டார். அவனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் என்னன்னா அவன் செய்த பொருத்தனை. கர்த்தாவே உமக்கு நான் செய்வேன். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு அந்த பெத்தேல்ல இருக்கும்போது யாக்கோபு ஏதாவது காணிக்க கொடுத்துருக்க முடியுமா? கர்த்தருக்கு ஒண்ணுமே இல்லை, கையில ஒண்ணுமே இல்லை, கொடுக்க முடியாத சூழ்நிலை. அவனுடைய கைகளிலே ஒன்றுமே இல்லை. ஆனா விசுவாசத்தில் சொல்றான், நீங்க என்னை ஆசீர்வதிப்பீங்க, நீங்க ஆசீர்வதித்தீங்கன்னா நான் உமக்கு காணிக்கை செலுத்துவேன் என்று சொல்லி அந்த பொருத்தனையை தேவன் அங்கீகரித்தார். போகும்போது பெத்தேல்ல அவனுக்கு இருந்தது என்னன்னா பயம். என்ன இருந்துச்சு? பயம், என்ன நடக்கும் என்று சொல்லி. ஆதியாகமம் 35 வாசிப்போம். 35:5 வாசிப்போம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். போகும்போது யாக்கோபு எப்படி போனானா? பயந்து கொண்டே போனான். வரும்போது இவனை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். ஸோ தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் ஆசீர்வதித்ததற்கு காரணம் அவனுடைய பொருத்தனை. இந்த நாளில் நீங்களும் நானும் நம்முடைய தேவைகளின் மத்திகளில் தேவனுக்காக ஒரு பொருத்தனை செய்வோம். என்ன பொருத்தனை செய்வோம்னா, தசம பாகம் இல்லை, என்ன செய்யணும்னா, உம்முடைய ராஜ்யம் என்னிலே முதலாவது ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய முடியும்? ஒருவரும் கெட்டு போகாமல் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருப்பதினாலே அந்த சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற என்ன காரியங்களை செய்ய போகிறோம் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை காணிக்கையாக செய்கின்ற போது நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலும் இல்லை, எல்லா பிரச்சனைகளிலும், யாக்கோபினுடைய எல்லா பிரச்சனைகள் இக்கட்டுகளில் இருந்து தேவன் அவனை விடுவித்து அவனுடைய முற்பிதாக்களை காட்டிலும் பெரிய சம்பத்து உள்ளவனாய் தேவன் மாற்றினார். எங்கிருந்து ஆரம்பிச்சாரு? கோலும் கையுமாக ஆரம்பித்தவன் எங்க போய் முடிகிறாரு? ட்ரில்லியனர். அவருடைய முற்பிதாக்களை காட்டிலும் சம்பத்துள்ளவனாய் இரு பரிவாரங்கள் இல்லை, 2 பரிவாரங்களோடு கூட வந்தாராம். அது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 பரிவாரம். பரி என்று சொன்னால் குதிரை, வாரம் என்று சொன்னால் சேனை. அப்ப ராஜாவை போல 2 ராஜாக்கள் போல இவர் கானான் தேசத்திற்கு வந்தார் என்று சொல்லி. அப்ப நீங்களும் நானும் பரம கானானை அடைய வேண்டுமே ஆனால், நீங்களும் நானும் பரம கானானை அடைய வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் பொருத்தனை செய்ய வேண்டும். தேவனே, உமக்காக உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பொருத்தனை செய்யும் போது தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எழுந்து நிற்போமா?